உன்னால முடியாது, நீ உருப்பட போறதில்ல, உன்னால செய்ய முடியாது, நீ தோத்து தான் போவ, உனக்கு வாய்ப்பே கிடையாது, உனக்கு வயசாயிடுச்சு, உன்னால ஜெயிக்கவே முடியாது, இந்த உலகம் மிகவும் தரங்கட்டு போய்கிட்டே இருக்கு. இப்படி நம்ம பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான தூண்டுதல்களை நம்ம தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இந்த உலகத்துல அளவற்ற செல்வங்கள் எல்லாம் நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்கு. அதை அடைய நாம நம்முடைய மனக்கண்ணை திறந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு ஜோசப் மார்பி. அவர் தான் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புக்கோடைய ஆத்தர். இந்த புத்தகத்தில் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த புத்தகத்தில் ஜோசப் மார்பி அவங்க சொல்லியிருக்க எளிய உத்திகளையும் செயல்முறைகளையும் நீங்கள் பின்பற்றினா தேவையான புரிதல்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படவும் கனவுகளை நனவாக்கவும் உங்களால் முடியும். ஸோ அவர் சொல்லியிருக்க விஷயங்களை நான் உங்களுக்கு இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோட முடிவில் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆழ் மனசுடைய சக்தி அளவிட முடியாது. அது உங்களுக்கு உற்சாகமூட்டி உங்களை வழி நடத்தும். உங்களுடைய ஆழ் மனசை ஒருபோதும் தூங்குறது கிடையாது, அது இளைப்பாறதும் இல்லை, அது எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஆழ் மனசோட சக்தியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட சாதாரணமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்களே உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட பேசுங்க. இப்படி நீங்கள் பேசுகிறப்போ அந்த செயல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த செயல் நடக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்து தோன்றும். இப்படி நீங்கள் உங்கள் ஆழ் மனசுகிட்ட பேசும்போது நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிற செயல் கண்டிப்பாக முடியும். இதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோடைய ஆத்தர் சொல்கிறாரு. மனுஷன் நாள் முழுவதும் எதை பற்றி சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தத்துவவியலாளர் கூறுகிறார். ஒரு இரும்பு துண்டை மேக்னெட் பண்ணிட்டா அது எடையை போல 12 மடங்கு எடையுள்ள பொருளை அந்த இரும்பு துண்டால் தூக்க முடியுமா? அதே போல தான் அந்த இரும்பு துண்டில் தான் மேக்னெட்டை டிமேக்னெட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ஒரு இறகை கூட அதால் தூக்க முடியாது. இதே போல தான் மக்களையும் இரு வகையான மக்கள் இருக்காங்க. கவர்ந்து இருக்கும் ஈர்ப்பு சக்தி உடைய நிறைய மக்கள் துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. தாங்க வெற்றி நட போட பிறந்தவங்கன்னு அவங்களுக்கு எப்பவுமே தெரியும். இன்னொரு வகையான மக்கள் எப்போவுமே சந்தேகத்தோடையும் பயத்தோடையும் இது நடக்குமா நடக்காதா, நம்ம தோத்துருவோமா இப்படின்னு பயத்தோடய வாழ்றவங்க. இவங்க 2வது கேட்டகரி மக்கள் இருக்காங்க. ஸோ காலத்தால் அழியாத ரகசியம் எதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அணுசக்தியா, இல்லை கோள்களுக்கு இடையேயான பயணமா, இல்லை பிளாக் ஹோலா? இதில் எதுவுமே இல்லை. அந்த மாபெரும் ரகசியம் எது தெரியுமா? உங்களுடைய மனசு தான், உங்களுடைய ஆழ் மனசு தான். இந்த ஆழ் மனசால் எதையும் உருவாக்கவும் முடியும், எதையும் அடையவும் முடியும். ஒரே ஒரு முறை உங்களுடைய ஆழ் மனசுடைய சக்தியை நீங்கள் தொடர்பு கொண்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் குதூகலத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும். இந்த ஆழ் மனசை நம்ம எப்படி தூண்டி விட்டு வேலை செய்ய வைக்கிறது அல்லது எப்படி இதை பயன்படுது அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கவே நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அந்த ஆழ் மனசோட சக்தியை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நெகட்டிவான விஷயம் இது தோற்றுருவோமோ அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக தோல்வியில தான் முடியும். ஒரு விஷயத்தை பயந்துகிட்டே செய்யறப்போ அந்த விஷயம் வந்து தப்பாக தான் முடியும். உங்கள் ஆழ் மனசோட சக்தியை நீங்கள் உபயோகிக்க கற்றுக்கிட்டா போதும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா துறையிலும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் துறையில் வெற்றி அடைய முடியும். உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்கள் திறந்த மனசோட ஏற்றுக்கொள்ள மனநிலையில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஆழ் மனசில் எல்லையில்லாத சக்தியானது உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலையும் உங்களுக்கு தேவையானதை அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்தும். நீங்கள் புதிய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பெறுவீங்க, புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவீங்க, புதிய விஷயங்களையும் கண்டுபிடிப்பீங்க. உங்கள் ஆழ் மனசோட எல்லையில்லா சக்தியானது உங்களுக்கு வேணுன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு நீங்கள் தயாராகிறது தான் முக்கியம். நம்மளுடைய ஆழ் மனசோட சக்தியை எப்படி பயன்படுத்துறது அல்லது நம்மளுடைய ஆழ் மனசை எப்படி நல்ல விதமாக தோன்றுறது அப்படின்றத பார்க்கலாம். உதாரணமாக ஒரு இரும்பு துண்டை சூடு பண்ணுறோன்னு வச்சுங்களேன். நம்ம இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, அந்த இரும்பு துண்டு சூடாகும். அது சூடாகிறப்ப அது வந்து விரிவடையும். இதுதான் உலகளாவிய உண்மை. அதே போல தான் உங்கள் ஆழ் மனசில் எதை பதிவு செய்கிறீங்களோ அந்த பதிவு தான் ஒரு சூழ்நிலையாகவும் அனுபவமாகவும் நிகழ்வாகவும் வெளிப்படுகிறது அப்படின்றதான் உலகளாவிய உண்மை. சில நேரங்களில் பாருங்கள், கோயிலில் போய் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். இது எதனால நினைக்கிறீங்க? நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்போ நம்ம ஆழ் மனசுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த செயல் இது நடக்கணும், இது எனக்கு நல்லபடியாக உடல்நிலை சரியாகணும், சரியாக நம்ம வேண்டிக்கிட்டே இருப்போம். இல்லை நமக்கு வேண்ட விளைவை நம்ம தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அது தொடர்ந்து வேண்டப்போ என்ன நடக்குது? அந்த விளைவு நடக்குது. நம்ம ஆழ் மனசுக்கு அது தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுதான் நிகழ்வாகவும் செயலாகவும் நடக்குது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையின் விதி தான் உங்களுடைய மனசோட விதி. நம்பிக்கை விதினா என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. உங்கள் ஆழ் மனசுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ உங்கள் ஆழ் மனசு அதை நம்புது. அந்த நம்பிக்கை தான் உங்களுடைய விளைவாகவும் உங்களுடைய நிகழ்காலமாகவும் மாறுது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனம் செயல்படும் முறையில் நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். அதாவது நீங்கள் நல்ல விஷயங்கள் நினைங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் எதுன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதாவது உங்களுக்கு என்ன விளைவு வேணும், நீங்கள் எந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி விளைவுகளை நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதை உங்கள் மனசு நம்புறப்போ அதுதான் உங்களுக்கு செயலாக வெளிப்படும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் மனசு எதை நம்புதோ அதை தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்றது இதுவும் ஒரு உலகளாவிய விதி தான். எண்ணம் என்பது செயலுடைய தொடக்க நிலை. எதிர்வினை என்பது உங்களுடைய எண்ணத்துக்கு இயல்புக்கு ஏற்ப உங்கள் ஆழ் மனசோட செயல்பாடு. நீங்கள் ஆரோக்கியம், அமைதி, நல்லெண்ணம், இணக்கம் போன்ற கருத்துக்களால் உங்கள் மனசை நிரப்புங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும்.
முதல்ல நாம நம்மளுடைய மனசை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்மளுடைய மனசுல 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வெளிமனம், இன்னொன்று ஆழ்மனம். அதாவது கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன நடக்குது, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல கான்ஷியஸ் மைண்ட், அதாவது வெளிமனம். இந்த வெளிமனம் அப்படின்றது நீங்க உங்களுடைய வேலை செய்கிற இடங்கள்ல இல்லை படிக்கிறப்போ உங்களுடைய காலேஜில் உங்களுடைய உறவு முறைகள், நட்பு முறைகளை எப்படி நடந்துக்கணும், எப்படி ரியாக்ட் ஆகணும், ஸோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது எல்லாமே இந்த வெளிமனம் தான் உங்களுக்கு சொல்லி தருது. இந்த ஆழ்மனத்தை ஒரு பூந்தோட்டம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு பூந்தோட்டக்காரர். நாள் முழுசும் உங்கள் ஆழ் மனசில் எண்ணங்களை விதைக்கிறீங்க. பல சமயங்களில் எண்ணங்களை விதைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உள்ளுணர்வு கூட உங்களுக்கு இருக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த விதைகள் உங்களுக்கு பழக்கமான சிந்தனைகள்லேருந்து உருவாகுது. உங்கள் ஆழ் மனசில் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடையாக நம்ம பெறுவோம். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது அது நல்ல விதையா இல்லை கெட்ட விதையா அப்படின்றது. ஆனால் கண்டிப்பாக நம்ம விதையை விதைச்சோம் அப்படின்னா அது முளை விட்டு செழிப்பாக வளர்கிறதுக்கான வளமான ஒரு உந்துதலை நம்ம கொடுக்குறோம். நீங்கள் முட்களை விதைச்சு திராட்சை பழங்களை பறிக்க போகிறதில்ல, நெருஞ்சு முட்களை விதைச்சு அத்தி பழங்களை பறிக்க போகிறதில்ல. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விளைவு. இது மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்களை உங்கள் கட்டுக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய அவசியத்தை ரொம்ப இது வலியுறுத்துது. உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் விதைக்க வேண்டிய விதைகள் எது தெரியுங்களா? அமைதி, மகிழ்ச்சி, நல்ல எண்ணம், செல்வ செழிப்பு. இந்த மாதிரி விதைகளை விதைக்க துவங்க. கண்டிப்பாக அது முழு நம்பிக்கையோட விதைக்க இருப்போ அது நல்லபடியாக வளர்ந்து செழிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதாவது உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாகவோ அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய மனசு சரியாக சிந்திக்கிறப்போ நீங்கள் வாழ்க்கையோடைய உண்மையை புரிஞ்சுப்பீங்க. ஆழ் மனசோட ஆக்கப்பூர்வமான இணக்கமான அமைதியான எண்ணங்களை விதைக்கிறப்போ அந்த ஆழ் மனசோட சக்தி எப்படி செயல்படுது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் சிந்திக்கிற முறையை கட்டுப்படுத்த தொடங்கும் போது உங்களை ஆழ் மனசோட சக்தியை வச்சு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியும். எல்லாவற்றையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான காரணத்தை மாற்றுங்க. அதுக்கான காரணத்தை நீங்கள் மாற்றுறப்போ உங்களோட சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதாவது நீங்கள் இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கீங்க, எதுக்காக இந்த சூழ்நிலையை விட்டு அடுத்த சூழ்நிலைக்கு மாறணும், எனக்கு பெட்டரான சுச்சுவேஷன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சாலிட் ரீசன் இருக்கப்போ நீங்கள் அதை பற்றி மட்டும் தான் சிந்திப்பீங்க. அந்த சிந்தனை உங்களுக்கு ஆழ் மனசுக்கு போய்கிட்டே இருக்கும். அதுக்கான விளைவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெளிவரும். ஸோ இதுதான் சூழ்நிலை மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான காரணத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ஆழ் மனசு உங்களுடைய எண்ணத்தின் இயல்புக்கு ஏற்றவாறு தான் செயல்படுது அப்படின்றத நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்குங்க. பயம், கவலை, கலக்கம் இதெல்லாம் நீங்கள் நிறைஞ்சிருக்கிறப்போ உங்களுடைய ஆழ் மனசும் அதே விளைவை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் புரிஞ்சுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான தாட்டில் இருக்கிறப்போ அது மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள் தான் உங்களை சுற்றியும் இருப்பாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுங்க. ஸோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும், உங்களை சுற்றி எல்லாம் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கவலைகள் இதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களால் உங்கள் ஆழ் மனசை நிரப்புங்க. உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாம் பாசிட்டிவாக தான் நடக்கும். இது வாங்குறது எனக்கு வசதி இல்லை, இதை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் கண்டிப்பாக அந்த வார்த்தை பெறலாமல் அப்படியே தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது இந்த புக்கோடைய ஆத்தர் சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையோட புதையல் களஞ்சம் உங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கான விடையை நீங்கள் தான் தேடணும். கடந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மிகப்பெரிய அறிஞர்கள், மாமனிதர்கள் எல்லாமே தங்களுடைய ஆழ் மனசை தொடர்பு கொண்டு அதனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பித்தாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுக்கான உங்களுடைய ஆழ் மனசுக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அதாவது டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நான் 6 மணிக்கு எழுந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே போய் படுங்க. அதை உங்கள் ஆழ் மனசுக்கு சொல்லிட்டு படுங்க. அலாரமே வைக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்திருப்பீங்க. இது சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட உங்களுக்கு வேண்ட விளைவை நீங்கள் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதவோ, ஒரு அற்புதமான நாடகத்தை படைக்கவோ, அல்லது ஒரு சிறப்பான சொற்பொழிவு ஆற்றவோ விரும்பினா அதை உங்கள் ஆழ் மனசுக்கிட்ட அன்பாகவும் உணர்வுபூர்வமாகவும் தெரிவிங்க. அதுக்கேற்ற போலயே உங்களுக்கு எல்லா செயல்முறைகளும் வந்து சேரும். இதை வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இல்லை அல்லது இதை என்னால் செய்ய முடியாது போன்ற சொற்றொடர்களை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா உங்கள் ஆழ் மனசு அதை அப்படியே செயல்படுத்தும். ஏன்னா நீங்கள் அந்த விளைவை விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆழ் மனசு அதை அப்படியே செயல்படுத்தும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான தாட்டை உங்ககிட்ட கொண்டு வராதிங்க. அந்த மாதிரி பேசுகிற மக்களையும் நீங்கள் புறக்கணிக்க ஆரம்பிங்க. ஏன் ஆழ் மனசுடைய சக்தியை கொண்டு என்னால் எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆழ் மனசுகிட்ட நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நம்பிக்கையோடைய விதி தான் வாழ்க்கையோடைய விதி. நம்பிக்கை அப்படின்றது உங்கள் மனசில் தோன்ற ஒரு எண்ணம் தான். உங்களை பாதிக்கிற, உங்களை துன்புறுத்துற பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுடைய ஆழ் மனசு சக்தியை வச்சு உங்களால் எல்லாம் செய்து முடிக்க முடியும் அப்படின்றத நம்பிக்கை வைங்க. உங்களை சுற்றி பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டுமே நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க, உங்கள் தலைவிதியை மாற்றி அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோடைய ஆத்தர் இந்த ஒரு பகுதியில் சொல்லியிருக்காரு. இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.